ஹலோ, சக்திநாதன் சார் இருக்காரா? சக்திநாதனா? அது யார்? அது நான் நம்பிராஜன் பேசுறேன். சக்திநாதன் சார் இல்லையா? யோ, இது சக்திநாதன் வீடு இல்ல, சக்தி நாடக சபா. ஓஹோ, அவர் நாடகத்துக்கு போயிருக்காரா? அட செவுட்டு முண்டா, இது சக்திநாதன் வீடு இல்ல, சக்தி நாடக சபான்ற. சினிமாவுக்கு போனாரா, டிராமாவுக்கு போனார், எங்க போனாரு எனக்கு என்ன தெரியும்? பையா சார். யாரா? என்ன வேணும்? வணக்கம். வணக்கம்லாம் இங்க விக்கிறது இல்ல, வேற இடம் பாரு. நம்பிராஜன் சார் நீங்க தானே? இல்ல, சக்திநாதன். இப்பதான் ஒருத்தன் டெலிபோன்ல கழுத்த அறுத்தா அவனுக்கு விளக்கம் சொல்லிட்டு வர்றேன், நீ நம்பலையா? மிஸ்டர் நம்பிராஜனை கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் என்ன, ரொம்ப பாரு. நான் தான் நம்பிராஜன். வாடகைக்கு ஒரு வீடுன்னு போர்டு போட்டுருந்துச்சு. என்னங்க நீங்க? என்னங்க? வாங்க வாங்க உட்கார்ந்து பேசுங்க. ஓ, எல்லாரும் இதத்தான் கேக்குறாங்க. அதுல பாருங்க, உங்களுக்கு என்னையில இருந்து வேணும்? இன்னையில இருந்துங்க. எவ்வளவு நாளைக்கு? 6 மாசம் 1 வருஷம் கூட ஆகலாம். பர்மனன்ட் கொட்டாய் போல் இருக்கு. அதுல இது நிறைய புக் ஆயிடுச்சு, இது தர முடியாது. உங்களுக்கு பேய் வீடு தரலாம். பேய் வீட்டுல எப்படிங்க தங்குறது? தங்குறதா? ஏயா, நீ வாடகை வீடு நாடகத்தை புக் பண்ண வரலையா? இல்லீங்க, தங்குறதுக்கு இடம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏதாவது இடம் இருக்கா? ஏந்திரியா? ஏன் ஏந்திரியான்ற? ஏனா ஏயா, நான் என்ன லாட்ஜா நடத்துறேன்? நாடக கம்பெனி முதலாளி நம்பிராஜன். இது வந்து சக்தி நாடக சபா, கலா தாண்டவம் ஆடுற இடம். எவனோ காலி பைய, அயோக்கிய பைய எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு நான் வாடகை வீடு தரதா ஓட்ட சொல்லி இருக்கா. அத நம்பி நீ வந்திருக்கிற, அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. வேற எப்படி? நல்ல மாதிரி தான் சொன்னாங்க. என்ன நல்ல மாதிரி? ஐயா மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இல்லைன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப இலகிய மனசு, மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா போதும் உங்க இதய ஐஸ் ஃப்ரூட் மாதிரி உடனே உருகிடுமா. வாஸ்தவம் தான். எல்லா பசங்களும் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானுங்க. ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. உனக்கு என்ன கஷ்டம்னு என்கிட்ட சொல்லு. என் பேரு சிவராமகிருஷ்ணன். அதுதான கஷ்டம், பேரை மாத்திடுறேன். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நான் இந்த ஊருக்கு புதுசு. கல்கட்டா கெமிக்கல்ஸ்ல வேலை பார்க்க வந்திருக்கேன். வர 18ஆம் தேதி எனக்கு வேலை கிடைச்சிரும். அது வரைக்கும் லாட்ஜில் தங்குறதுக்கோ இல்ல ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கோ எனக்கு வசதி இல்லைங்க. நீங்க தங்கணும், தங்கிக்கோ. ஆனா மாசம் 100 ரூபாய் வாடகை கண்டிப்பா தரணும். கொடுத்துறேங்க. ஏன்னு கேட்டா எனக்கு செலவு கஷ்டம் நீ நினைச்சிடாத. உன்கிட்ட நான் வாடகை வாங்கலைன்னா இந்த வீட்டை ஓ வீடா நினைச்சிருவேன். அப்புறம் வாடகை உனக்கு நான் தரணும். அப்படிலாம் இல்ல. பொட்டி படுக்க எடுத்துக்க, வீட்டை காட்டுறேன். சரி. என்ன பொட்டி படுக்க நான் எடுத்துக்கிட்டு? ஐயோ, நானே எடுத்துக்கிறேன். வா வா. பாருப்போ, அசந்துருவேன். இதுதான் நீ தங்க போற இடம். இதெல்லாம் எனக்கு வாழ்வழிச்ச நாடக சாமான்கள். அப்படி அப்படியே இருக்கணும், கொஞ்சம் கூட மாறக்கூடாது. எப்ப வேணாலும் நாடகம் அரங்கேற்றம் பண்ணுவேன். நான் எங்க படுக்கிறது? இதுக்குள்ளதான் பூந்து படுத்துக்கணும். அதெல்லாம் சாமர்த்தியத்தை பொறுத்தது. அது சரி, பாம்பு கிம்பு வந்தா? பாம்பு வந்தா புடிச்சு வை, நாடகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமே. நெஜ பாம்பா? ஆமா, அது ஒண்ணு வராது. இருந்தாலும் வெளியில நின்று பேசுவோம். இதுதான் கொல்லப்புறம். கவனிப்பார் இல்லாம அப்படி அப்படியே கிடக்கு. இதுதான் கிணறு, குளிக்க குடிக்க எல்லாம் இதுதான். ஐயோ, ரொம்ப ஆழமா இருக்குங்களா? உள்ள இறங்கி குளிக்கப்படாது. வா, இத பாரு, பக்கெட் இருக்க, இறைச்சு குளிக்க வேண்டியதுதான். நல்ல கதை. இத பாரு, இது ஒரு முக்கியமான இடம். நாம எல்லாரும் போற கக்கூசு. அறிவு கட்டவள, கதவை கையில பிடிச்சுக்கப்படாதா? என்ன வா ஏப்பா, உனக்கு பாட தெரியுமா? தெரியாதுங்க. இத பாரு, இந்த கக்கூசுக்குள்ள போறதா இருந்தா ஒண்ணு பாடணும், இல்ல கதவை கையில புடிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு தாப்பா கிடையாது. ஐயோ, தாப்பா கிடையாது. ஐயா, உள்ள யாரு? உங்க பொண்டாட்டியா? உனக்கு ரொம்ப வாய் நீளுது அதிக பிரசங்கி. வா பின்னால. எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், அந்த கக்கூஸ் கதவுக்கு ஒரு தாப்பால் போடக்கூடாதா? அது என்ன பெரிய கஜானா கதவா தாப்பா போடுறதுக்கு? உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா ஓடிடு. டிராமா புக் பண்ண வரவங்களுக்கு எல்லாம் ஏன் கக்கூஸ் எல்லாம் காட்டுறீங்க?
டிராமா புக் பண்ண வர்றவங்களுக்கு கக்கூசுக்கு வராதா? அவன் டிராமா புக் பண்ண வரல, இங்க தங்க வந்திருக்கான். தங்கவா? ஆமா. ஏன் தேவையில்லாதவங்களை எல்லாம் இங்க தங்க வைக்கிறீங்க? தேவையில்லாத நீயே இங்க தங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒன்னு இங்க இருந்து விரட்டுறதுக்காகத்தான். ஓஹோ. இந்தாளா? ஆமா. ஐயோ, இவ திருட, போர்க்கி, பிக் பாக்கெட். என்னது? இல்லைங்க, அது வேற யாரோ பார்த்துட்டு நான் பேசாத. முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளிய போ. அது அவரை சொல்லட்டும். அவர் சொன்னதா வெளிய போவியா? ஆமா. பாப்போம். நானே உன்னை வெளிய துரத்துறேன் பாரு. என்னது? சார், உங்க ஒய்ஃப். எது ஒய்ஃபா? இல்ல, உங்க சிஸ்டர். சிஸ்டர் அது மண்ணாங்கட்டியா? அது வாடகைக்கு தங்கிட்டு இருக்காயா? அவ்வளவுதானே. நான் வேற என்னமோ நினைச்சேன். செட்டப்னு நினைச்சியா? ஆமா. எது? இல்லைங்க, அப்படிலாம் நான் நினைக்கலீங்க. உங்க அறிவுக்கும் அழகுக்கும் இப்படி ஒரு குரங்கா? அடாடாடாடாடா, நீ சாமுத்திரிகா லட்சணம் படிச்சவன் போல இருக்கு. உண்மையான என் அழகு. இதெல்லாம் எல்லாமே திருநதா இருக்கும். போலீஸ் வரதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. ஏய், வார்த்தை கூட பேச ஒரு கூடாது. வார்த்தை. அது என்ன வார்த்தை? நீங்க வாய் மூடுங்க. எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை இல்ல, நீங்க தலையிடாதீங்க. யோ, ஏயா இன்னும் இங்க நிக்கிற? எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதானே? போயா. மீனா, நான் போயிட்டு வரேன். போகாத, நெல்லு. உன் பேரு என்ன? நம்பியனா? அது என் பேரு. இந்த வீட்டுக்கு நான் தானே முதலாளி. வாட்ச்மேனா? மரியாதை அந்த சாமான் எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள போடு. முடியாது. நான் சொல்றத கேளு. இனிமே இவன் இங்க தான் தங்க போறான். இந்த ஆள் ஏன் இங்க தங்கணும்? சும்மா தங்கல, வாடகை கொடுக்கறா. வாடகை பொல்லாத வாடகை. அந்த வாடகையை சேர்த்து நானே கொடுத்துறேன். பிழைஞ்சது. இந்த 2 வருஷத்துல வாடகைன்னு 10 பைசா கொடுத்திருப்பியா நீ? இத பாருங்க, இந்த ஆள் இங்க தங்கினா நான் இங்க தங்க மாட்டேன். சரிப்பா, போயிடுவேன். போயிடு. நிஜமா போயிடுவேன். சத்தியமா போயிடு. போயிடுவேன் நம்பினே. என்ன ஏலம் போடுற? போறேன்னு உன் சாமான எடுத்துக்கிட்டு போ. ஆ? என்னது? 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 அவன் சாமான எல்லாம் தூக்கிட்டு உள்ள போற? நான் போகல. என்ன போகல? இப்ப நான் போயிட்டா வாடகை கொடுக்காம ஏமாத்திட்டு போயிட்டான்னு ஊர் பூரா சொல்வீங்க நீங்க. அதனால 10 பைசா கூட பாக்கி இல்லாம எல்லாத்தையும் கொடுத்துட்டா இந்த வீட்டை விட்டு போவேன். இது என் மான பிரச்சனை. ஆக இந்த ஜென்மத்துல இந்த வீட்டை விட்டு போறதா இல்ல? இல்ல. என்ன தோர்த்ததுக்காக தானே இந்த ஆள் இங்க குடி வச்சிருக்கீங்க. ஆமா. சரி, நான் போறேனா இல்ல இந்த ஆள் போறானு பாத்துருவோம். பெரிய சவால் கன்னி. சத்தியமா சொல்லு ராசா, உன் பிசினஸ் பிக் பாக்கெட் தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. ஐயோ, அதுல தப்பே இல்ல. இருக்கலாம், ஆனா என் பாக்கெட்ல கை வச்சிடக்கூடாது. அது எப்படிங்க உங்க pocket? எடுத்து கொட்டிக்கோ. என்னது? சீக்காளிக்கு வைக்கிற மாதிரி கஞ்சி வச்சிருக்க? திங்கிறதுக்கு இஷ்டம்னா தின்னு, இல்லன்னா போ. இத பாரு, சமையல் அறை ஏன் சாம்ராஜ்யம். அங்க வந்து உன் வாழை நீட்டின ஒட்ட நறுக்கி போடுவேன். ஜாக்கிரதை. ஆளு நறுக்கி. நம்பியனே, உங்களுக்கு நான் காலம் பூரா சமைக்க தயாரா இருக்கேன். ஆனா அந்த எருமைக்கெல்லாம் என்னால சமைச்சு போட முடியாது. என்ன கஷ்டமா இருக்கா? இதெல்லாம் கொசு மாதிரி. இன்னும் யானை மாதிரி வந்து மிதிப்படத்துக்கு முன்னாடி பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு இந்த இடத்து விட்டு காலி பண்ண. மிதிப்படுறது நீயா நானான்னு பாத்துருவோம். உன்னை இந்த வீட்டை விட்டு கிளப்புல என்ன அப்படின்னு கூப்பிடலாம். பாக்கலாமா? பாக்கலாம். பாப்போம். பாப்பா, என்ன மிரட்டுவியா? என்ன ஒண்ணும் மிரட்டவும் முடியாது, ஏமாத்தவும் முடியாது, தெரியுமா? காட்டலையே, அத கதை சாத்திட்டேனே. யோ யோ, மரியாதை வெளிய வாயா. மாறு சொல்றல, வாயா. யோ வரங்கடா, காலையிலேயே உங்க சமாச்சாரம் ஆரம்பம் ஆயிடுச்சா? பாரு,
பாருங்க நம்மீன, இந்த திருட்டு பையன் முதல்ல துணி துவைச்சிட்டு இருந்தான். நான் உள்ள போறத பார்த்துட்டு எனக்கு முன்னாடி போய் கதவு சாத்திட்டான். சீக்கிரமா வர சொல்லுங்க, எனக்கு இன்டர்வியூ இருக்கு. கக்கூஸ்ல இன்டர்வியூ திருடி. ஐயோ, வா வா வாயா. வசந்தமே. ஏய் சிவா, ஓ, வெளியே வந்து பாடப்பா. வெளிய வரதுக்காக தான் பாடுறேன். நீங்க தானே சொன்னீங்க கக்கூஸ்ல இருந்தா பாட்டு பாடணும்னு. நம்மீன சும்மா தான் உட்கார்ந்திருக்கான். உள்ள வேணா வந்து பாருங்க. நம்மீன கொஞ்சம் போய் பாருங்களேன், சும்மா தான் உட்கார்ந்திருப்பான் இவன். இரு, பாக்குறேன் திருடா. பாக்குறேன். வருது வருது, விலகு விலகு. அட, ரேகை வெளியே வருது. தவறே, உங்க 2 பேர் மரத்தை பரிசோதிக்கிறதுக்கா நான் இங்க இருக்கேன். நீயே போய் பாத்துக்க போ. மோதேவிங்க. ஐயோ, நம்மீனா, நம்மீனா, இவன் வேணும்னே உங்க மேல போட்டிருக்கான். இல்ல நம்பினா இல்ல. ஆமா ஆமா. அந்த ராஸ்கோல புடி புடி. இல்ல இல்ல இல்ல. ஐயோ, அதை திருட்டு போய் ஓடுறா. மாஷா புடி புடி. விடாத. ஐயோ, நம்மீனா, வாங்க, நான் பிடிச்சிட்டேன். சீக்கிரமா வாங்க. விடு வர்றேன், இந்த வர்றேன், நானும் வர்றேன். புடிச்சுக்கோ, ராஸ்கோல விடாத. ஏய் மாஷா, விடு. மாஷா. யோ, சரியா. ஏய், ஆமா, வர்றேன் வர்றேன். புடியோ, புடிச்சுக்கோ. இந்த வர்றேன். இந்த வர்றேன். விடு. ஏய், விடு. ஐயோ, புடிச்சு தள்ளிட்டா. மாஷா போத்தே மூஞ்சி. ஐயோ, புடி அவனை. புடி. அங்க முடியாது, கூசுதா இருக்கு. இந்த வர்றேன், இந்த வர்றேன். ஐயோ, ஐயோ. அம்மா. எங்க அடியில படுத்துக்கிட்டு அடிக்கல, அவன மேல இருக்கவன இழு, அப்பதான் வர முடியும். அப்பா, அப்பாடி. குத்து, குத்து, குத்து. ஒண்ணு ஆகலையா? மாஷா, இவனை திருப்பி போடு, அப்பதான் நெஞ்சிலேயே ஏறி குத்தலாம். அசைக்க முடியலையே, அசைக்க முடியலையே. என்ன நிறுத்திட்ட தம்பி? நீ நின்னுடு. அதெல்லாம் நிக்க முடியாது, வரும். அத சொல்லாத நீ. வேலை நேரத்துல சொல்லாத, கையெடு. இவன் 2ல 1 பாத்துறேன். திருப்புங்க, திருப்புங்க, திருப்புங்க. 2 பேரும் தோத்துட்டீங்க. பாத்தீங்களா? ஏய், என்ன தோத்துட்டீங்களா 2 பேரும்? திருப்புங்க. ஏய், திருப்புங்க. டா, என்ன? டா, டா. நம்பினா வேட்டி. உனக்கு எதுக்கு வேட்டி? வேட்டிய தூக்குங்க. ஐயோ, பொம்பளை முன்னால வேட்டியை தூக்கப்படாது, அது தப்பு. கொஞ்சம் குனிஞ்சு பாருங்களேன். ஐயோ, இன்னும் தப்பா பேசுற, கெட்ட வார்த்தையா பேசுற, தப்பு. மானத்தை வாங்காதீங்க. கொஞ்சம் உங்களை குனிஞ்சுதான் பாக்குறது. என்னய்யா, நான் பார்க்காததா பாக்குறேன். மண்ணு. சீக்கிரம் சீக்கிரம். உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் அப்புறம் வரேன். ஐயோ, அதெல்லாம் இல்ல, நாங்க ஒத்திக பாக்குறோம் இல்ல. ஆமா, புது நாடகம் ஒத்திக பார்த்தோம். இவருதான் நமக்கு வாத்தியார். ஆமா, எதையும் தாங்கும் இதயம். அதான் நம்ம டிராமாவோட பேரு. இப்ப கூட ஒரு தேங்காய தாங்குன. நீ என்ன டிராமா புக் பண்ண வந்திருக்கிறியா?
இல்ல நான் சிவராம் கிருஷ்ணனை பார்க்கணும். நான் தான். ஓஹோ, கொஞ்சம் இப்படி வாங்க. எஸ், கமிங். நம்பினா ஆ அவ ஏன் இங்க வந்து பார்க்கணும்? ஆஹா, அவ பாத்துருக்க மாட்டா. நான் தான் சரியா கட்டிட்டேனே. ஐயோ, நான் அத சொல்லல. ஆ, அவ யாரு? ஏன் இங்க வந்து அவனை பார்க்கணும்? யார் நீங்க? என்ன இதெல்லாம்? எது? ஓ, இதுவா? எப்பவும் இப்படி நடக்காது. இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. நான் இத கேக்கல, ஆபீஸ் விஷயத்தை கேக்குறேன். ஆபீஸ் விஷயமா? அதான் அன்னைக்கு கல்கட்டா கெமிக்கல்ஸ்ல ரவுடி மாதிரி வந்து கலாட்டா பண்ணிட்டு போனீங்களாமே, அதத்தான் கேக்குறேன். சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொசிஷன்ல நீங்க இருந்தா அப்படிதான் செஞ்சிருப்பீங்க. 6 வருஷமா எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை வேற யாருக்கோ போயிட்டு இருக்கு. இப்ப கூட யாரோ சிதம்பரம் பிள்ளைன்னு ஒரு யூஸ்லெஸ் குடும்பத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. நான் போய் பயங்கரமா கலாட்டா பண்ணி அந்த வேலை எனக்கு வர்ற மாதிரி செட்டப் பண்ணிட்டேன். ரொம்ப பேசாத. ஏன்? சிதம்பரம் பிள்ளையோட மகதானா கீதா, எனக்கு தான் அந்த வேலை. கிடைச்சிடுமா? கிடைச்சிடும். சிதம்பரம் புள்ள பொண்ணு தானே? சீப்புள்ள பொண்ணு தானே நீங்க? ம். உங்க அப்பா சாகுறது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா செத்தாரு. அதுக்கான டேட், டைமிங், டெத் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல உனக்கு வேலை கிடைச்சுன்னா நான் கோர்ட்டுக்குலாம் போவேன். ஏன் பேசாம இருக்கீங்க? முடிச்சிட்டீங்களா? முடியல, முடிய இருது. நீங்க உங்க சைடுல பேசுங்க. மிஸ்டர் சிவா, நான் நேத்துக்கே வேலையில் ஜாயின் பண்ண வேண்டியது. உங்களால தான் என் வேலை இன்னும் பெண்டிங்ல இருக்கு. நீங்க ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கே வேலையில் ஜாயின் பண்ண ரொம்ப வசதியா இருக்கும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். அதுக்கு வேற யாரையாவது இழுச்சவன் பாருமா. நான் பாக்குறேன். எதுக்கும் நீங்க வேற வேலை தேடுறதா நல்லது. என்ன ஒரு பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டீங்க. நீங்க இந்த ஊருக்கு புதுசு, தனியா தான் தங்கியிருக்கீங்க. என் கூட யார் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். காட்டுமா, என்கிட்ட காட்டாத, வேற யாருக்கிட்டயாவது காட்டு. என்னங்க என்னங்க என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க நீங்களா வந்தீங்க, கூப்பிட்டீங்க, சண்டை போட்டீங்க, அப்படியே போயிட்டு இருந்தா எப்படிங்க? அது கேட்க நீ யாரு? நான் யாருங்கிறதாங்க முக்கியம். உங்களுக்கு வேண்டியது வேலை. அந்த வேலை கிடைக்கணும்னா அவர்கிட்ட இருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வேணும், அவ்வளவுதானே? அப்ப நேரம் என்கிட்டயே வந்து கேட்டிருக்கலாமே. நான் சொன்னா எதையும் தட்ட மாட்டார். எங்களுக்குள்ள அவ்வளோ க்ளோஸ். அதான் நீங்க இப்ப பாத்தீங்களே, ஒன்னு பெருண்டு ஈஸியா முடிய வேண்டிய காரியத்தை இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கிட்டீங்களே. பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் நிச்சயமா செய்றேன். ப்ளீஸ், நீங்க எப்படியாவது லெட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த வேலை கிடைச்சிடும். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. புண்ணியம் நானே நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன். உங்களால கொஞ்சம் பணம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? பணம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு பணம் அவருக்கு தான். ஒரு 500 ரூபாய் இருந்தா அந்த லெட்டர் நாளைக்கு உங்க கையில இருக்கும். இப்பவே கொடுத்துட்டுமா? அந்த வேலை உங்களுக்கு தான். இனிமே கடவுளே வந்தா கூட நிச்சயமா மாத்த முடியாது. நீங்க தைரியமா போங்க. ஓகே, பை பை. சாரி நம்பின, நான் என்ன வேணும்னு அடிச்சேன்? அந்த திருடி அடிச்சேன், அது உங்க மேல பட்டுருச்சு. யாரா இருந்தா என்ன? இவ்ளோ பெரிய தேங்காவை யாராவது தூக்கி போடுவாங்களா? சின்ன காய் தான் தூக்கி போட்டேன், அது உங்க மேல பட்டதுக்கு அப்புறம் பெரிய காய் ஆயிடுச்சு. இனிமே இப்படி நடக்காதுன்னு. இதுக்கு மேல வேற நடக்கணுமா? பிக்ஸட் டெபாசிட் போட்ட மாதிரி கல்லு மாதிரி இருக்கு. காலம் பூரா இது ஒண்ணே போதும். போதுன்னு விட்டு அப்படி. இன்னைக்கு ஒருத்தி தேடி வந்தா நாளைக்கு ஒருத்தி குழந்தையோட வந்து நிப்பா. அப்புறம் அவங்க இங்க குடும்பம் நடத்துவாங்க, நம்மள வெளிய போக சொல்லிடுவாங்க. நம்பின, வாடகை கொடுத்துதான் நான் தங்குறேன். நம்பின அப்படின்னு இந்த ஆள் கிட்ட இருந்து எழுதி வாங்குங்க. நம்பின, வாடகை கொடுக்காம இருக்கிறவங்க தான் கடைசியில சொந்தம் கொண்டாடுவாங்க. அவங்க கிட்ட முதல்ல எழுதி வாங்குங்க. நம்பின கேட்டா எத்தனை பேப்பர்ல வேணாலும் நான் கையெழுத்து போட்டு தரேன். அப்ப போடு. அத கேட்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ ஒரு பிக் பாக்கெட். ஜாக்கிரதையா பேசு, குறவளை நீ தான் ஜாக்கிரதையா பேசணும். என் ஜாதகத்துல இருக்கு நான் ஒரு கொலைகாரி ஆயிடுவேன். அது நீயா இல்ல மாதிரி தான் உன் அதிர்ஷ்டம். ஒரு கொலைகாரியை கொலை பண்ணுவேன் என் ஜாதகத்துல இருக்கு. அப்ப அது நீதான் பார்த்து நடந்துக்க. ஜாக்கிரதையா இல்ல கொலை பண்ணிடுவேன். சும்மா கொலைகள்னு சொல்லிட்டு பயமுடுத்தாத. மரியாதையா முதல்ல கையெழுத்து போடு. நீ முதல்ல போடு. நீ போடு. நீ போடு. நீ போடு. நீ போடு. ஐயோ, நீங்க போடுற சண்டையில என் மூஞ்சி பூரா எச்சி. நீங்க 2 பேரும் கையெழுத்த போட்டு தொலைங்க. நான் போடுறேன் நம்பின. நானும் போடுறேனே. அட ஆண்டவா, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன இவ்வளவு கொடுமை செய்யாம சீக்கிரமா அவங்க 2 பேரையும் வாங்கிட்ட கூப்பிட்டுக்கோ. என்னது கையெழுத்து போடுனா விளக்கு எடுக்கிறான். அண்ணே, யார் பாடுறது? பாட்டா? கையெழுத்து போடுனா கதையை விடுற. போடியா சீக்கிரம். போடியா. போடுறேன் போடுறேன். கோச்சுக்காத, போடுறேன். பாட்டு கேட்கலையா?
இது ட்ரிக் நம்பின இது ட்ரிக் சொல்லுங்க. யோ, பாட்டாவது பூட்டாவது போடியான்ற. போடுறேன்னு ஆ, பாத்து போடு. ரெண்டு பேரும் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க. இது வரைக்கும் என்ன வாத்து மடைன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு இது ரெண்டே போதும். எனக்கு எப்பவாவது பணம் வரத்தான் போகுது. என் நாடக கம்பெனி ரன் பண்ணி ஜெயக்கொடி நாட்டத்தான் போகுது. அந்த நாடக கம்பெனியில வள்ளி திருமண நாடக கொடி கட்டி பறக்கத்தான் போகுது. தம்பி, ஓ ஆயுள் பூரா பணமே வாங்காம அந்த வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயக முருகனா ஓஜியில நடிச்சு கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்க நீ, கதாநாயகி வள்ளியா ஓசியில நடிச்சு கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்க நீ. நீ எத்தனை வருஷம் வேணாலும் பணம் வாங்காம உங்க நாடகத்துல ஹீரோ நடிக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு மாத்திரம் ஹீரோயின் வேணாம். நம்பின எத்தனை வருஷம் வேணாலும் நான் ஹீரோனா பணம் வாங்காம நடிக்கிறேன். ஆனா இந்த ஆளை மட்டும் ஹீரோ போடாதீங்க. நம்பின நீங்க கழுதையா கத்துனாலும் சரி, நான் தீர்மானம் பண்ணிட்டேன். நீ கதாநாயகன், நீ கதாநாயகி. நாடகம் அரங்கேற்ற ஆகிறதுக்குள்ள ஆஃபர் வந்தாச்சு. ஹலோ, சக்திநாதன் சார் இருக்காரா? இல்லன்னு சொன்னா என் தலையை வாங்கிடுவியா நீ? சார், நான் புள்ள பூச்சி பேசுறேன். எந்த பூச்சியா இருந்தா எனக்கு என்னையா? சார், 2 லோடு முட்டைக்கோசும் லாரியில அப்படியே கிடக்கு. என்ன பண்ணணும்? பெட்ரோலை ஊத்தி நெருப்ப வச்சு கொளுத்தி அதிலே விழுந்து நீயும் சாவு. பையே முண்டா, யார் இந்த சக்திநாதன்? யாரா அந்த சக்திநாதன்? என்ன போய் யார் வந்திருக்காங்கன்னு பாரு. என்ன யார் இருக்காரா? இருக்காரு, வாங்க. சக்திநாதன் சார். என்னையா, என்ன வேணும்? அர்ஜென்டா அவரை பார்க்கணும். சார் ஏதோ முக்கியமான வேலையா இருக்காங்க, அப்புறமா வந்து பாருங்க. அப்புறமா? ரொம்ப சீரியஸா? ஐயோ சீரியஸா? யாருக்கு சீரியஸ்? என்ன புள்ள பூச்சி? நீங்க இப்படி சொல்லுவீங்க நான் நினைக்கவே இல்லை சார். அப்படி நான் என்னத்த சொல்லிட்டேன்? பெட்ரோலை ஊத்தி கொளுத்திட்டு நீயும் விழுந்து சாகுன்ட்டீங்களே. நானா? எப்ப சொன்னேன்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல சொன்னீங்களே. யோ, உனக்கு என்ன பைத்தியமா? ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் போன்ல பேசவே இல்லையா? ஐயோ, அப்ப யார் அப்படி சொன்னது? இவனாதான் இருக்கும். யோ, பார்த்த மாதிரி பேசுறிய. அந்த ஆள் தண்ணியில பேசுறாரியா? புள்ளப்பூச்சி, இப்ப நான் என்ன பண்ணணும்? 2 லாரி சரக்கு ரோட்லயே கிடக்கு சார். அதை கிளியர் பண்ணலனா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் சார். ப்ளீஸ். பேப்பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். கையோட கொண்டு வந்திருக்கேன் சார். கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா போதும். சுந்தரி, என்ன? பேர் எடுத்துட்டோமா? எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் உட்கார். சரி சார். ஹலோ, சக்தி நாடக சபாவா? என்னது? நம்பிராஜன் இருக்காரா? நம்பிராஜன் நம்பியா? இருக்காரு, இருங்க வர சொல்றேன். வள்ளி, நம்பிக்கு போன் வந்திருக்கு, வந்து பேச சொல்லு. இந்தாங்க. வெற்றிக்கு முதல்வனே கணேசா, இன்னைக்கு தேதி 18. என் லக்கி நம்பர். வேலை எனக்கு தான் கிடைக்கணும். அதுக்கு அட்வான்ஸா தான் இது. அப்படி விநாயகா, தப்பா நினைச்சுக்காத. நம்பி சமைக்கிறதுக்காக வச்சிருந்தாரு, கொண்டுட்டு போல கொன்னுடுவாரு. சாரியா. See you. சார் லட்டு. சார் லட்டு. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் பேசுறது? ராஜாரா? என்ன விஷயம் சொல்லுங்க. நேத்தே அனுப்பிச்சிட்டேனே. இன்னைக்கு வந்துடும் பாருங்க. எப்படியா? சரி சரி. எல்லாம் கரெக்டா இருக்கும். எதுக்கு செக்அப் பண்ணீங்க? அவையே அந்த சீட்ல உட்கார்ந்திருக்கா? சும்மா உட்காரல, வேலை பார்த்துட்டு இருக்கு. வேலை எப்பல இருந்து? இன்னையில இருந்தா. ஆமா ராஜாரே, சரக்கு வந்தோடனே எனக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க.
ஆமா ஆமா இல்ல யாரை கேட்டு இந்த வேலையை அவளுக்கு நீ ஒண்ணும் worry பண்ண வேண்டாம். யோ, நீ கேக்குறது காதுல விழல. ஏய் என்ன போக்கிட்டற பண்ற? போக்கிரித்தனம் பண்றது நீங்க. எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை அவளுக்கு எப்படி கொடுக்கலாம்? சார் லட்டு ஏன் அந்த அம்மா வேலையில ஜாயின் பண்ணதுக்கு லட்டு லட்டு? ஏய், என் சீட்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் லட்டு கொடுக்குறியா? லட்டு உன்னை நான் சும்மா விட போறது இல்ல. எது வரனாலும் எம்டி கிட்ட போய் கேளுங்க. எம்டி கிட்ட கேக்குறேன். எம்டி கிட்ட மாத்திரம் இல்ல, இந்த ஆபீஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் நிக்க வச்சு கேக்குறேன். இரு மேனேஜர் சார். சார் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல சார். அப்படி என்ன பண்ணிட்டேன்? லட்டு தின்னுகிட்டு இருக்கறேன். வேணா நீ ஒன்னு எடுத்துக்க. எனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை தாவணி பார்த்தா கொடுத்துறதா? நாக்க அடக்கி பேசுப்பா. எல்லாம் சட்டப்படி தான் கொடுத்துருக்கோம். என்ன சார் சட்டம்? சீனியாரிட்டி நான் இருக்கும்போது இன்னொருத்திக்கு வேலை கொடுக்கறதா உங்க சட்டமா? இந்த பாருங்க சார், நீங்க லஞ்சம் வாங்கி இருக்கேன் கோர்ட்ல கேஸ் போட போறேன், அதை ப்ரூஃப் பண்ண போறேன். எந்த கோர்ட்டுக்கு வர்றதுக்கு நானும் தயார். எங்கிட்டயும் ப்ரூஃப் இருக்கு. இது ஓ லெட்டர் தானே? ஏன் லெட்டரா? என்ன லெட்டர்? இந்த வேலை உனக்கு தேவையில்லைன்னு நீயே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த லெட்டர். என்ன கதையா விடுறீங்க? அப்படி நான் யாருக்கு லெட்டர் எழுதி கொடுக்கல சார். கொடுக்கல? ஆஹா. இது யாரோட கையெழுத்து? உன்னுடைய தானே? குண்டு பண்ணு வச்சிருக்க, வேடி குண்டு பண்ணு வச்சிருக்க. சார் இது பித்தலாட்டம் சார், ஏமாத்து வேலை, ஃப்ராட். கையெழுத்து மட்டும் தான் என்னது, மத்ததெல்லாம் பொய், ஃபோர்ஜரி. நம்பாதீங்க. நீதான் கோர்ட்டுக்கு போறேங்கறியே, அங்க பாத்து. கோர்ட்ல வந்து என் கையெழுத்து இல்லைன்னு வாதாடுவேன். இது உன் கையெழுத்து தான் கோர்ட்ல நான் ப்ரூவ் பண்ணுவேன். ப்ரூவ் பண்ணிடுவீங்க? பண்ணிடுவேன். பார்க்கலாமா? பாப்போம். பார்க்கலாம். சரி. கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். மரியாதையா கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். போடா. ஏய்யா கொடுக்க மாட்டேன்டா. கொடுக்க மாட்டேன். அதுதான்டா என் ப்ரூஃப். என்ன ப்ரூஃப்? அழுக்காக்கிடாரா? அழுக்கா? அட பாவி, உருட்டி உருட்டி கசக்கறானே. கசக்கிட்டேன். இது என்ன பண்ணுவ நீ? சரவணா, முத்து, டில்லி, சந்திரன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு உடனடியா ரூமுக்கு வா. ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான். சார் லட்டு லட்டா ஒரே இடி. போடா. என்ன 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 வாங்க வாங்க. முதல்ல அவன் கையில இருக்கிற பேப்பரை புடுங்க. போங்க. கிட்ட வராத. புடிங்கடா. கிட்ட வராத. புடிங்கடா. கொடுத்துறா. என்ன ஆளாருக்கு டா போட்டு கூப்பிடுறேன். கொடுக்க மாட்டேன். டேய் கொடுக்க மாட்டேன்டா. டேய், அவன் முழுங்கிறதுக்கு முன்னால அவன் குறவழிய புடிங்கடா. புடிங்கிட்டான். பயப்படாதீங்க சார், இப்பவே ஆஸ்பத்திரி கொண்டு போய் எனிமா கொடுத்தா எல்லாம் அடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும் சார். அறிவு கட்ட முண்டோ, இனிமா கொடுத்தா வெளியே வரும்போது கையெழுத்து கரைஞ்சு போயிடும்டா. சிவராமகிருஷ்ணன், எனக்கு நீதான் சிவன், ராமன், கிருஷ்ணன்ங்கிற முப்பெரும் தெய்வம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. ஒண்ணும் சொல்ல வேணாம். இனிமே என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். சிவராமகிருஷ்ணன், மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன். சிவராமகிருஷ்ணன் சார், சிவராமகிருஷ்ணன் சார், தயவு பண்ணி நில்லுங்க சார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இனிமே நிக்கிறது பேசுறது எல்லாம் கோர்ட்ல தான். என்ன அழவிடாதீங்க. நான் புள்ள கொட்டிக்காரன். கோர்ட்டு கேஸ்னு அலைய வச்சு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. கஷ்டப்படுத்தாம இருக்கணும்னா இவ்வளவு வெளியே அனுப்பிச்சிட்டு என்ன இந்த வேலையில வைங்க. என்ன யாரும் வெளிய தள்ள முடியாது. சும்மா துள்ளாதம்மா. உன்னை எப்படி வெளியே தள்ளி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு அந்த லெட்டர் கொடுத்தாலும் ஒரு தீ, அவளை தீர்த்து கட்டுறேன். ஐயோ என்ன கொலை வரும். யாராவது காப்பாத்துங்க. வில்றி. யாராவது என்ன காப்பாத்துங்க. யாரு காப்பாத்த மாட்டான். வந்தா பாத்துக்கிறேன். என்ன பண்ண போற நீ? உன்னை கொல்ல போறேன். எதுக்கு? தெரியாத மாதிரி கேட்காத. நான் கையெழுத்து போட்ட பேப்பர் ஏன் அவகிட்ட கொடுத்த? அவன் வாங்கிட்டு வந்திருக்காக தான கொடுத்தேன். நீ இதோட தீந்த. ஐயோ! ஐயோ! நான் தீந்தது நீயும் தீந்துட்ட. என்ன? ஐயோ! நீ தீந்தடி நீ இன்னைக்கு. ஐயோ! என்ன நம்பின? ஐயோ! யாரும் உன்னை காப்பாத்த முடியாது. மாஷா மாஷா மாஷா. நடந்தது என்ன பண்ணி தொலைச்ச? ஒரு பொம்பளை போய் வீரத்தை எல்லாம் காட்டுறிய. பேய் பிசாசு அரக்கு கள்ளி நம்பிட. உங்களை நம்பிதான வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டேன். அந்த பேப்பர்ல எனக்கு அந்த வேலை வேணாம், வேற யாருக்காவது அந்த வேலையை கொடுத்துருங்க டைப் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்க என்ன பாக்குறது? நான் உங்களை பாத்துக்கிறேன்.
இரு போடா. நீ தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத, உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். ஐயோ பாவம். சார் நான் போறேன். பழையபடி திரும்பி வர்றான். பொண்ணு ஆஷா, அடி பலமா விழுந்துருச்சா? அடியாவது எவ்வளவு படுறதாவது. அப்புறம் லபோதிபோன்னு கத்துனியே. அதான் என்னோட ட்ரிக். ஆ. கை உங்கறதுக்கு முன்னாடி பொம்பளை கத்திட்டா ஆம்பளைக்கு அடிக்க கை வராதே. ஓ அப்படியா? ஆமா. இதுதான் ஆம்பளை ட்ரிக். பொம்பளை கத்துறதுக்கு முன்னாடி ஆம்பளை அடிச்சுட்டா பொம்பளை கத்த முடியாத. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு. இரு ஒன்ன சொல்றேன். சார் சார் இவதான் சார் நான் சொன்ன பொண்ணு. நில்லு, எங்க ஓடுற? என்ன பாரு, மரியாதையா இந்த பொண்ணுகிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துரு. பணமா? எந்த பணம்? அந்த 500. எந்த 500? லெட்டருக்காக வாங்கினியே அந்த 500. ஓ அந்த லெட்டரா? அதான் அவகிட்ட கொடுத்துட்டேனே. நீ அதை கொடுத்துட்டமா, ஆனா அந்த கழுதை அதை முழுங்கிட்டானே. அவன் முழுங்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? பாரு நில்லு. அப்ப அவன் சம்மதம் இல்லாம அவனை ஏமாத்தி தானே லெட்டர் வாங்கி கொடுத்த. இப்ப அவன் சம்மதத்தோட வாங்கி கொடு. இல்ல மரியாதையா அந்த பணத்தை இந்த பொண்ணுகிட்ட திருப்பி கொடுத்துரு. குடுக்கலனா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி அரை ட்ரவுசரை போட்டுக்கிட்டு பொண்ணுங்களோட கொஞ்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது வெக்கம் இருக்கா? மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் அநாகரிகமா பேசாதீங்க. அநாகரிகமா நீ நடந்துக்கலாம், நான் பேசக்கூடாதா? உங்ககிட்ட எனக்கு என்ன பேசாத சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல நீங்க தான் கையெழுத்து போட்டுக்கீங்க. என்ன யாரும் அசைக்க முடியாது. எந்த காம்ப்ரமைஸ்க்கும் நானும் தயாரா இல்ல. போகாத. இதா இதா நில்லு நில்லு. நான் ஏன் சார் நிக்கணும்? எனக்கு இங்க நிக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ இந்த ஊர்ல இந்த வேலையை விட்டு கொடுத்தா எனக்கு 75,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். யாருக்காவது வேலை வேணும்னா 50,000 ரூபாய் வாங்க, விட்டு கொடுக்குறேன். 50,000 ரூபாவா? 50 பைசா கூட உனக்கு கிடைக்காது. அப்ப உங்களுக்கு வேலையும் கிடைக்க போறது இல்ல. பார்க்கலாம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எந்த கோர்ட்டுக்கு வேணா பார்க்கலாம். போங்க. போ. போயா. கீதா கீதா சிவராமகிருஷ்ணன் இந்த பாருங்க சார், எந்த நிமிஷத்துலயும் உங்க மேனேஜர் சீட் கிழிய போது ஜாக்கிரதை. சிவராமகிருஷ்ணன் சிவராமகிருஷ்ணன். அம்மா தாயே, இவங்க 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீதாம்மா அருள் புரியணும். புரியுது புரியுது. காணிக்கை செலுத்தினா அருள் தானாவே கிடைக்கும். காணிக்கையா? கையில எவ்வளவு வச்சிருக்க? எவ்வளவு வச்சிருக்க? என்ன ஒரு 300 ரூபா இருக்கும். இவ்வளவுதானா? நான் பாத்துக்கிறேன். வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. சிவராமகிருஷ்ணா, இதோ வர்றேன்டா, இதோ வர்றேன். எவ்வளவு ஆச்சு? 35 ரூபா. ரொம்ப குறைச்சலா கேக்குறீங்க. 350 கேட்க வேண்டியது தானே? ஏன் கொடுங்களேன், வாங்கிக்கிறேன். 10 ரூபாய் தான் தருவேன். அதுக்கு வேற ஆள் பாரு. சிவராமகிருஷ்ண அதுக்குள்ள மறைஞ்சிட்டானே. எப்படி மறைஞ்சான்? யோ யோ யோ, என் பணத்தை கொடுத்துட்டு போயா. எங்க போயிட்டான்? 4 நாளா தேடி அலைஞ்சு இப்பதான் கண்டுபிடிச்சேன். இனிமே இவனை எங்க தேடுறது? மாட்டிக்கிட்டான், வசமா மாட்டிக்கிட்டான். அவன்தான், அவனேதான். ஏய் சிவராமா, என்னையாடா ஏமாத்த பாக்குற? திரும்பி நின்னு பழம் தின்னுகிட்டு இருந்தா தெரியாம போயிடுமா? இதோ வரண்டா. ஐயோ, ஆளு மாறி போச்சு. வண்டி அடி 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 அடி, வண்டி அடி அடி. இதையா நீ வந்த ஆட்டோ? இல்லையா? 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 யோ யோ, என்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சியா? எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போயா. நான் அங்க இருந்து உன் பின்னாலே வந்துட்டு இருக்கேன். யோ, நீ எதுக்கு என் பின்னாடி வரணும் எஸ்கார்ட் மாதிரி? நான் என்ன மினிஸ்டரா? நீ இந்த வண்டியில தான் வந்த. அப்ப இது இதுவும் நீங்க வந்த வண்டிதான். ஒரு ஆள்
என்னால எப்படியா 2 ஆட்டோ ரிக்ஷாவோட வர முடியும்? நான் என்ன டபுள் ஆக்டா பண்றேன்? யோ என்னங்கயா இது? இதென்ன ஆட்டோ ஸ்டாண்டா? எடுங்கயா வண்டி வழியா. கரெக்ட். நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. இது என்ன ஆட்டோ ஸ்டாண்டாயா? நீ கிளியர் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன். யோ நீ எங்கயா போற? உள்ளதான். யார பாக்கணும்னு சொல்லி நான் போய் கூட்டு வரேன். கடவுளை பார்க்கணும், கூப்பிடுறியா? போயா. யோ பணத்தை கொடுத்துட்டு போயா. சிவராமகிருஷ்ணா, ஒளிஞ்சிருக்கியாடா? இங்க இல்ல. நீ எந்த பொந்துக்குள்ள மறைஞ்சிருந்தாலும் இந்த நாயுடு உன்னை சும்மா விட மாட்டான். வெளியே வாடா பெருச்சாலி. எஸ். சாரி சார், உங்களே இல்ல. நான் எங்க ஊர் பெருச்சாலி உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். டாய் சிவராமகிருஷ்ணா, வெளியே வாடா. நீங்க சொல்ற சிவராமகிருஷ்ணனுக்கும் இந்த ஆபீஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி உங்களை சொல்ல சொன்னானா? அவனுக்கு இங்க வேலை கிடைச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். நானே அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன். டேய், யாரா அந்த பைத்தியத்தை உள்ள விட்டது? யாரு பைத்தியம்? நீ பைத்தியம், உங்க அப்பன் பைத்தியம், உங்க பரம்பரையா பைத்தியம். ஏய் ஏய் எந்திரிங்கடா, எந்திரிங்க. அந்த பைத்தியத்தை தூக்கி வெளியே போடுங்க. இருக்கானே. கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க. கைய கால வச்சிடுடா. நீ தொடாத, நீ தொடாத. ஆள விட்டுருங்க, ஆள விட்டுருங்க. ஐயோ! அமுக்கு, தூக்கு, வீசி எறி. அடக்கி போய் கத்தி வாங்கிட்டு வந்து உங்களை கிழிச்சிரண்டா. கீழே போடாத, கீழே போடாத, கீழே போடாத, கீழே கீழே போடாத. இந்த சிவராமகிருஷ்ணனோட பெரிய தொல்லையா போச்சே. வாங்க சும்மா இருங்க. அந்த ஆள் இங்கதான் இருக்கான். நாயுடு. ஏன் பாப்பா, அவன் இங்கதான் இருப்பானா இல்ல எங்கயாவது ஓடி ஒளிஞ்சிருப்பானா? எங்க போனா உங்களுக்கு என்ன? நான் இருக்கேன்ல. நீ எதுக்கு? எனக்கு அவன் தான் முக்கியம். கவலையப்படாதீங்க, அவனை நான் உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்திடுறேன். டேய் நாயுடு, என்ன ரோட்ல பார்த்தோன்னு ஏன்டா ஓடிட்ட? அயோக்கிய பயலே, நானா ஒண்ணு? ஏய் விளையாடாத, உயிர் போயிட்டு போகுது. உயிர் இருக்கிறத விட போறது தாண்டா நல்லது. ஏய் விடா, விடு. விடாதீங்க நாயுடு, ரெண்டு ஒண்ணு பாருங்க. ஐயோ கொலை கொலை போலீஸ் போலீஸ். யார் இந்த நாமக்காரன்? ஐயோ நம்பிடாதீங்க, சும்மா விளையாடுறேன். அறிவு கட்டவளே, என்ன விளையாட்டு? குரங்கு பயலே, விடா. சிவா, ஐயோ 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 எல்லாமே போச்சு. இன்னைக்கே முடிஞ்சிருக்க வேண்டியது. நம்பின நீங்க தான் வந்து கெடுத்துட்டீங்க. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அறிவு கட்டவளே, நீ கூட்டி விடுறியா? போ உள்ள, போ உள்ள. டேய் இருடா. டேய் சிவா, இவன் என்ன காளி கோயில் பூசாரி மாதிரி திங்கு திங்குன்னு குதிக்கிறான்? அந்த நாமக்காரன் யாரு? தெரியாது. என்ன பழையபடி குத்தா வர்ற? இரு, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? என்கிட்ட கேளியா, நான் சொல்றேன். சொல்லு. ஆனா இவனு சின்ன வயசுல இருந்தே சிநேகிதானுங்க. அந்த சிநேகத்தினால எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. உனக்கு என்ன நிலைமை? அழுவுற? பின்ன அழாம எப்படி? உங்களுக்கு தெரியுமா? என் தங்கச்சி கல்யாணத்துக்காக குருவி மாதிரி சேர்த்து வச்சிருந்த பணத்தை எடுத்து இவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக உதவுன. அப்பேற்பட்ட என்னைய ஏமாத்திட்டான். இந்த நாயுடு மட்டும் உதவி செய்யலாம், இவன் தங்கச்சிக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் இருக்காது. நான் கொடுத்த அந்த 35,000 ரூபாய்க்காக இவனை சுத்தி இவனை தேடி 4 நாளா இந்த ஊர்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாயுடு, ஆத்திரப்படாதீங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், நாளைக்கு வரும், இன்னைக்கு போகும். அன்புதான் என்னைக்கு நிலைச்சிருக்கும். உங்க பேர் என்ன? நம்பி. கிருஷ்ண பரமாத்மா இல்லையா? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம், நாளைக்கு வரும், இன்னைக்கு போவோம், அப்புறம் எல்லாம் ஒரே நாள்ல ஒரேடியா போயிடும். அப்ப நீங்க கொடுப்பீங்களா? சும்மா விளையாடாதியா. ஏய் சிவராமா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி சாந்தி கல்யாணம். வெள்ளிக்கிழமைக்குள்ள நான் பணம் கொடுக்குற, கல்யாணம் நின்னு போயிட்டு சொல்லிட்டேன். நீ இந்த ஊர்ல தான் இருக்கேன்னு தெரிஞ்சு நான் புறப்படும் போது என் தங்கச்சி என்ன தடுத்தாடா. கூட புறக்கலாம் கூட நீ அவளுக்கு ஒரு அண்ணனா. என் கல்யாணம் நடக்கலாம் கூட பரவாயில்ல, அண்ணனை பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாடா. அப்படியாப்பட்ட அந்த பொண்ணோட கல்யாணம் உன்னால நடக்கலன்னா 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன். டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? சாந்தியோட கல்யாணம் நிச்சயம் பண்ண தேதி அன்னைக்கு நடக்கும். நான் நடத்துவேன். நீயா? நான் தான்டா. அதனாலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த ராஜன் சொல்லட்டும், நான் போறேன். டேய் அவரா பணம் வாங்கினாரு? நான் தானடா. இந்த பாரு நாயுடு, சாந்தி என் கூட பிறக்காத தங்கச்சி தான். ஆனா என் கையிலே வளர்ந்த பொண்ணுடா. அவ கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. நீ ஊருக்கு போ, நான் வெள்ளிக்கிழமை பணத்தோட வந்து சேர்றேன். போ. தேவராமா, கடைசியா உன்னை நம்புறேன். இந்த தடவை ஏமாத்தின அத்தோட சரி. அதுக்கப்புறம் நீ எங்களை ஏமாத்தவே முடியாது. வர வெள்ளிக்கிழமை நீ எங்க வரல, நான் இங்க வருவேன். சும்மா வர மாட்டேன், 10-15 பேரோட வருவேன்.
10-15 பேரோடயா? எதுக்கு? இவனை அடிக்கிறதுக்காகவோ கொல்றதுக்காகவோ இல்ல. சிவராமா, நீ பணத்தை கொடுக்கலனா கூட உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் கண்ணு முன்னாடியே தூக்குல தொக்குவேன். இங்கதான் நிறுத்து நிறுத்து நிறுத்து. நான் தான் அவனுக்கு சொன்னேன் வெள்ளிக்கிழமை வருவேன்னு. அவன் நியாயமா பணம் கொடுக்கறவனா இருந்தா வெள்ளிக்கிழமை காலையிலே இல்ல வந்து கொடுத்துருக்கணும். இன்னும் வரலையே, எங்க ஓடி போயிட்டான்? நம்ம ப்ரோகிராம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் இங்கே இருங்க, முதல்ல நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவனுக்கு தான் மரியாதை தெரியலன்னா நமக்கு தெரிய வேணாமா என்ன? டாய் சிவராமகிருஷ்ணா, வெளியே வாடா. டாய், கதவு சாத்தி இருக்கு, உள்ள யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். இது யாரு? முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரியா இருக்கு. நீங்கெல்லாம் யாரு? நாங்க பூதங்க. என்னது இது? பூத பாஷையில ஆமா ஆமாங்குது. ஐயோ, பூதங்க கிட்ட கூட பழக்க வச்சிருக்கானா? ஒருவேளை உங்ககிட்டயும் கடன் வாங்கியிருப்பான், அதான் அவனை தேடி வந்திருக்கிறீங்க. யோ கையெடு. யோ கையடியா. போடி. நாங்க பூதங்கல்ல, மனுஷங்க. மனுஷங்களா? 3 பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறீங்க. ரெட்ட குழந்தைங்களா? இது என்ன வேஷம்? இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். யோ வாய் அப்படி. எதுக்கு? ஓ போ, நாமக்கார வந்துட்டான். நம்ம காரியம் நடந்த மாதிரி. நாயுடு, சிவராமகிருஷ்ணன் உன்னை இங்கே இருக்க சொன்னான். பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள வரேன்னு சொல்லியிருக்கான். 1 மணி நேரம் என்ன? விடிய விடிய நான் இங்கே உட்கார்ந்து நிக்கிறேன். ஆமா, யார் அந்த குள்ள மேல கை வைக்கும் போது? பொண்ண செட்டப்பா போய் வாங்கடா. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள வந்துருவானா? நம்மள எல்லாம் இங்க உட்கார சொல்லிட்டு போயிருக்கிறான். வாங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம். பாத்து போங்க. போயிட்டு வாங்க வாங்க. எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. யாராவது பார்த்தா பயப்பட போறாங்க. பாருங்கடா, சோழ கொல்ல பொம்மை மாதிரி இருந்துக்குன்னு லேட்டஸ்ட் ஃபேஷனா. என்ன ஃபேஷனோ இவனுங்களும் இவனுங்க ட்ரெஸ்ஸும். டேய், என்னடா பந்திக்கு உட்கார மாதிரி உக்காண்டீங்க? ஓய் நாயுடு, இங்கே இரு. சிவராமகிருஷ்ணன் வந்துருவான், எங்கேயும் போயிடாத. நான் இங்கே இருக்கேன். அந்த மீச கீழே தொங்குது பாரு, அதை சரியா ஒட்டிக்கிட்டு போ. இந்த மாதிரி ஆளுகளை என்னத்த சொல்றது? வண்டிடு வண்டிடு. நம்ம சிவராமகிருஷ்ணன் மாதிரி இல்ல, அவனேதான். புடிக்கடா.